தன்னோட அரசியல் வாழ்க்கையில புரட்சி தலைவியாவும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் அம்மாவா திகழ்ந்த நம் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவு ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே சோகத்துல ஆழ்த்தியிருக்கு. இப்ப அவங்களுடைய பூத உடல் ராஜாஜி அரங்கத்துல இருக்க பொதுமக்களுக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஸோ பொதுமக்கள், அரசியல் பிரமுகர்கள், சினிமா செலிபிரிட்டிஸ்னு நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திக்கிட்டு இருக்காங்க. பிரதமர் மோடி அவர்கள் கிளம்பி வந்துட்டு இருக்கதா வந்து செய்திகள் வெளியாகி இருக்கு. ஸோ விஜய், விவேக், தென்னிந்திய நடிகர் சங்க தலைவர் நாசர், சத்யராஜ் அப்படின்னு இப்படி நிறைய சினிமா பிரமுகர்கள் வந்து அவங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நேத்தே, அஜித் அவர்கள் வந்து அம்மாவோட உடல்நிலை கவலைக்கிடமா இருக்கு அப்படின்ற செய்தி கேள்விப்பட்டோனையுமே பல்கேரியாலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ இருந்தாலும் அவர் வந்து ஈவினிங் 4:30 ரீச் ஆக முடியுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இதுக்கிடையில அவர் வந்து அவரோட கண்டோலன்ஸை லெட்டர் மூலமாக தெரிவிச்சிருக்காரு. மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களின் மறைவால் வாடும் என் சக தமிழ்நாட்டு மக்களுக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு இன்னல்களை கடந்து சாதனை புரிந்த உயர்ந்த தலைவர் அவர் மீண்டும் ஆரோக்கியத்துடன் வர வேண்டும் என்று நாம் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவர் பிரிந்துவிட்டார் என்ற செய்தி என்னை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவர் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். அவரது பிரிவால் வாடும் எனக்கும் எண்ணற்ற என் சக தமிழக மக்களுக்கும் இந்த பிரிவை தாங்கும் வல்லமையை தர இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு லெட்டரை வந்து அவங்க தரப்புல இருந்து, அஜித் தரப்புல இருந்து வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான அம்மாவோட மரணம் தமிழகம் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இந்தியாவிலே வந்து ஒரு பெரிய பிரதிபலிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுடைய மரணம் குறித்து இருக்கிற அத்தனை மீடியாஸ், நாட் ஒன்லி தமிழ் சேனல்ஸ், மற்ற லாங்குவேஜ் சேனல்ஸ்லையுமே வந்து லைவ் போடுற அளவுக்கு வந்து அவங்களுடைய மரணம் வந்து இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அவங்க ஒரு சாதாரண பர்சனாக நம்ம நினச்சிட முடியாது. புரட்சி தலைவி, ஒரு அயன் லேடி அப்படின்னு நம்ம அவங்க சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம அம்மா செஞ்சுருக்காங்க.